வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் பேசியது, அமித்ஷா அவர்கள் பேசியது, ராகுல் காந்தி பேசியது. ராகுல் காந்தி பேசும்போது 1971 குறிப்பிட்டு பேசினார். இந்திரா காந்தி அம்மா பங்களாதேஷை பிரித்த போரை பற்றி பேசினார். அதனைத் தொடர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசினார். அதாவது ராஜ்நாத் சிங் பேசும்போது இந்த அவையில் ஒரு விஷயம் சொன்னார். அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு ராஜ்நாத் சிங்? ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த அன்று இரவு 1:35 மணிக்கு ஆப்ரேஷனை முன்னெடுக்கும் இந்திய டிஜிஎம்மிடம் பாகிஸ்தானிடம் போர் நிறுத்தத்தை கேட்குமாறு இந்திய அரசு கூறியிருக்கிறது. அதாவது நீங்கள் நேரடியாக பாகிஸ்தானிடம் உங்கள் அரசியல் விருப்பத்தை சொன்னீர்கள். இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்காக போராட உங்களுக்கு அரசியல் விருப்பமில்லை. அதாவது நீங்கள் போராட விரும்பவில்லை. அதாவது வெறும் 22 நிமிடங்கள் மட்டும். அதாவது ராஜ்நாத் சிங் சொல்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா அதிகாலை 1:05க்கு தொடங்கி 22 நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொல்கிறார். மீண்டும் அவர் அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தை சொல்கிறார். என்ன? 1:35 மணிக்கு நாங்கள் பாகிஸ்தானை அழைத்து நாங்கள் பாகிஸ்தானின் இராணுவ தளங்களை தாக்கவில்லை, இராணுவமில்லாத இலக்குகளை தான் தாக்கியுள்ளோம். மேலும் நாங்கள் இந்த தாக்குதலை தொடர விருப்பமில்லை என்று சொன்னோம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொல்கிறார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவத்துக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்கணும். ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு? நம்ம இராணுவம் அதோடைய திறமையை அது அளவிடவே முடியாது. அந்த இராணுவத்தை அனுப்பி நீங்கள் யாருமே இல்லாத இடத்த போய் அட்டாக் பண்ணுங்கள், எந்த விதமான எக்யூப்மெண்ட் அங்கே இருக்கக்கூடாது, அங்கே போய் அதாவது இதை பாகிஸ்தான்கிட்டே சொல்கிறீங்க. அப்போ பாகிஸ்தானை பார்த்தே அச்சப்படுகிறாரா மோடி? வெளியிலேருந்து பார்க்கும்போது சொல்கிறது என்னென்னா, நாங்கள் இஸ்லாமியர்களை கொன்றுவிட்டோம். தொடர்ச்சியாக இந்த விஷயத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து பார்த்திங்கன்னா பிஜேபியும் மோடியும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பாருங்கள், அந்த பகல்காம் தாக்குதலில் தீவிரவாதிகள் ஒவ்வொருத்தரையும் எந்த மதம்னு கேட்டு சுட்டாங்கன்னு அது ஆதாரப்பூர்வமாக யாராவது சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி? ஆனால் இவர்களே திட்டமிட்டு அதாவது இஸ்லாமியர்கள் கொண்டுட்டாங்க. இது எவ்வளோ பெரிய அபத்தம்! அதையும் தாண்டி ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கும்போது ஏதோ இஸ்லாமியர்கள் அந்த பிரச்சனையை இஸ்லாமியர்கள்னு மறுபடியும் அந்த பிரச்சனையை கொண்டு வர்றது எந்த விதத்தில் சரி? எல்லாரும் இந்தியர்கள் தான். செத்துப்போனவங்க யாராக இருந்தாலும் நம்மளுடைய சகோதரர், அவ்வளோதான். அது இந்துக்கு கிறிஸ்டினு முஸ்லீம்ங்கிறதெல்லாம். ஆனால் இல்லாத ஒரு மேட்டரை இவங்க கிளப்புறதன் வழியாக இவர்கள் என்ன சொல்ல வராங்க? மறுபடியும் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தும் வேலையை திறம்பட பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பகல்காம் தாக்குதலில் கூட இன்னொன்று இன்றைக்கி மோடி அவர்கள் பேசுகிறாரு, நிறையா பேசினார். நம்ம காமன் மேன் இயற்கையிலே நமக்கு எழக்கூடிய சந்தேகம், ஒருத்தர் நம்மளை அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் நம்மளை அடிச்சிட்டார், அந்த அடித்தது சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம எப்போ விவாதிக்கணும் சார்? அடுத்த நாள் விவாதிக்கலாம். சரி, இல்லை ஒரு அடுத்தது ஒரு என்ன இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பு கூட்டம் போட்டு பண்ணலாம். ஊர் பஞ்சாயத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. பஞ்சாயத்துக்கு ஒரு டேட் இருக்கும், இது அவசர வழக்குன்னு பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாவது இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டில் விளக்கம் கொடுக்குறீங்க. எதிர்கட்சிகள் கேட்டாங்கல்ல, சிறப்பு பாராளுமன்ற கூட்டம் ஒன்று வைங்க, அதில் உங்கள் பராக்கிரம வீரத்தெல்லாம் சொல்ல வேண்டியதானே? நீங்கள் நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், ஆப்ரேஷன் சிந்தூரில் மோடி கலக்கிட்டாருன்னு அப்போ சொல்ல வேண்டியதானே? இன்னும் குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு ராகுல் காந்தி சொல்கிறது, இந்த விஷயத்தை நடத்தியது பாகிஸ்தான், திட்டமிட்டு அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை பயிற்றுவித்து இங்கே அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் நாங்கள் உங்கள் கூட இருந்தோம், யார்? மோடியுடைய கருத்தை வலுப்படுத்தினோம். கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு வார்த்தை ஏதாவது பேசணுமா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பாகிஸ்தானுக்கு காங்கிரஸ் பாகிஸ்தானை விரும்புது, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு இல்லை. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் பிஜேபி இந்த விஷயத்தை பொறுத்த ராகுலோ காங்கிரஸோ இல்லை மோடிக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னாங்களா? ரைட்டு. ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக நான் தான் நிறுத்தினான்னு சொல்லிகிட்டே இருக்காருல்ல. நீங்கள் முதல் தடவையாக என்னங்க நினச்சிட்ருக்கீங்கன்னு கேட்கணுமா கேட்க வேணாமா? ஈரான் நாட்டுக்கு இதே மாதிரி தான் மோடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் ஈரான் போகிற நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னார். ஈரான் உடனே எவ்வளோ கடுமையான அட்டாக் பண்ணிச்சு. நீங்கள் யாருங்க நிறுத்துறதுக்குன்னு கேட்டாங்களா இல்லையா? நம்மளை விட சின்ன நாடு தானே ஈரானு. அதற்கு இருக்கக்கூடிய அந்த மான உணர்வு ஏன் உங்களுக்கு இல்லை? யாரை பார்த்து நீங்கள் அச்சப்படுறீங்க? பேசுகிறது மட்டும் பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க. நேரு அவர்களை பற்றியும் இந்திரா காந்தி அவர்களை பற்றியும் இழிவாக பேசுகிறீங்க. எதை திசை திருப்புறாங்க பாருங்கள் இவங்க. இன்னைக்கு பேசின மோடியோட விஷபத்தனமான பேச்சு. இன்னொன்று நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்கள் போகிற எதுக்கு ஆரம்பிச்சிங்க, என்ன சாதிச்சிங்க? திடீர்னு இன்றைக்கி பார்லிமெண்ட்டு கூடும்போது 3 பேரை நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம். யாரை? அந்த தீவிரவாதிகள் 3 பேர் இன்றைக்கி தான் கொண்டாங்களாம்.
அதாவது பார்லிமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக இந்த விவாதம் வரும்போது கரெக்டாக 3 பேரை கொண்டுட்டாங்க. எப்படிங்க அவங்க 3 பேர்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, இல்லை அடையாள அட்டை இருந்தது. நல்ல யோசனை பாருங்கள். அந்த புகைப்படம் முதல் நாள் வந்து வெளியிட்டாங்கல்ல, இவர்கள் தான் அடையாளம், இவங்க தான் வந்து அன்றைக்கி தாக்குதலை நடத்தியவர்கள்னு ஃபோட்டோ வெளியிட்டாங்கல்ல. இப்போ இறந்துட்டாங்கல்ல 3 பேர், அந்த ஃபோட்டோ வெளியிட தயாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மோடி நினச்சா வெளியிட தயாரா? மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குமா இருக்காதா? உங்களை நம்ப முடியலையே. வேறு யாராவது 3 பேரை சுட்டு கொண்டுட்டு தீவிரவாதிகள் தான் நாங்கள் கொண்டுட்டோம் ஏன்னா இன்றைக்கி சொல்கிறீங்க. அது எப்படிங்க கரெக்டாக வந்து விவாதம் வருது, மோடி பதிலளிக்கிற நேரத்தில் காலையில் சுடுவீங்களா? இப்போலாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ மிக பயங்கரமான விஷயத்தை அவங்க மறைக்கிறாங்க. இன்னொன்று அடிக்கடி மோடி பிஜேபி இந்த சங்கிகள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்கள் திறமையாக இருந்தோம். ரைட்டு. 2008 இதே மாதிரி மும்பையில் குண்டு வெடிக்கும் போது அப்போது இருந்த இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், மகாராஷ்டிராவினுடைய உள்துறை அமைச்சர் பதவி விலகினார்களா இல்லையா? தார்மீக அடிப்படையில் இன்றைக்கி அமித்ஷா பதவி விலகி இருக்கணுமா இல்லையா? ஒருத்தர் உள்ளே வந்தாங்க, சுட்டாங்க, நீங்கள் அடிச்சிங்கலாம் சொல்கிறீங்க. ரைட். இந்த சம்பவம் நடந்ததுக்கு யார் பொறுப்பு? அதை சொல்லவே இல்லையா? ஒருவேளை காங்கிரஸா? ராகுல் காந்தி தான் பொறுப்பா? இதுக்கு உள்ளே வந்து அவங்க அடிச்சுட்டு போனதை ராகுல் காந்தி கண்காணிச்சிருக்கணும், பிரியங்கா காந்தி கண்காணிச்சிருக்கணும், சோனியா காந்தி கண்காணிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறீங்களா? என்னன்னே புரியலையே. நாடு உங்களுது, நம்மளுடைய இராணுவம் மகத்தான இராணுவம். அந்த இராணுவத்தை வந்து இங்கே அடி அங்கே அடின்னு சொல்கிறதன் மூலியமாக இராணுவத்தை நீங்கள் ரொம்ப இது பண்ணுறீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய வீரர்கள் ஒருவர் இறந்தால் கூட அதுக்கு பிஜேபி தான் பொறுப்பு. இராணுவத்தினருக்கு இப்போ முழு சுதந்திரம் கொடுத்துருக்க வேண்டும். ராகுல் காந்தி கேட்குறாரு இல்லையா? முழு சுதந்திரம் கொடுத்துருக்கணும்ல. அதாவது என்னென்னா, நீங்கள் பாகிஸ்தான் கூட சண்டை போட உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இஸ்லாமியர்கள்ட்ட சண்டை போடுறங்கிற தோற்றத்தை இந்தியாவில் ஏற்படுத்தணும். அப்போ பாகிஸ்தான்ட்டையும் நல்ல பேர். குறிப்பாக உலகம் முழுக்க 184 நாடுகள் நம்மளை ஆதரித்துங்கிறது ஒரே ஒரு நாடு பாகிஸ்தான் தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ணிட்டுக்குது. எடுத்த உடனே நமக்கு ஆதரவாக யாராவது பேசியிருக்காங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். பாகிஸ்தானுங்கிற பேர் வந்ததா? எப்படிங்க வரும்? ட்ரம்ப்பு வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதி யார்? பாகிஸ்தானோட இராணுவ தளபதிகளோட ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காரு. ராகுல் காந்தி அதானே கேட்குறாரு. ட்ரம்ப் சாப்பிட்டாரா இல்லையா சொல்லுங்கள். கேட்டால் ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு 2 பேரும் ஒன்றா இருக்கணும். ஏங்க தப்பு பண்ணது பாகிஸ்தான், 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு சம்பந்தம் பேசி. இவர் யார்? நம்ம ஆளுங்க இறந்துருக்காங்க. ட்ரம்ப் யாருங்க முதல்ல வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறது? இவர் யார்? கேட்கணுமா வேணாமா? அங்கே போனால் பேசவே மாட்டேறீங்க. இதே மாதிரி தான் கைவிலங்கிட்டு எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க, அமைதியாக இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அது அவங்க நாட்டோட உரிமைங்கிறீங்க. என்ன நாட்டோட உரிமை? நம்ம நாட்டுக்கு உரிமைங்க அவமானப்படுத்துறது நாட்டோட உரிமையா? எப்படி தார்மீக அடிப்படையில் ஏற்றுக்கலாம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் தான் எல்லாம் நடந்தது. காங்கிரஸ் ஆட்சி ரைட், உங்களை தான் கொண்டு வந்தோமே, நீங்கள் தான் நீங்கள் பண்ணது தான் பார்த்தோமே. உள்ளே பூந்து அடிச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் தான் காஷ்மீர் சூப்பராக ஆகிடுச்சு, 370 ரத்து செஞ்சிட்டோம், இந்தியாவில் இனிமேல் கலவரமே வராது. பாகிஸ்தானில் ஒன்று எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டீங்களா இல்லையா? வந்தாங்களா? யார் பொறுப்பு இதுக்கெல்லாம்? எதை பற்றியுமே கலவரம் சும்மா புழுதி வாரி தூத்திட்டு இருக்காரு. இன்றைக்கி ராகுல் காந்தி பேசியதில் என்ன தவறு? தொடர்ச்சியாக இந்த பெஹல்காம் தாக்குதல் விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் பிஜேபி இல்லைங்க, எந்த ஆட்சி இருந்தாலும் சப்போர்ட் பண்ண தாங்க செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். பண்ணாங்களா இல்லையா? எதிர்க்கட்சிகள் யாராவது மம்தா பானர்ஜியோ ராகுல் காந்தியோ இல்லை சரத்பவாரோ மோடி பண்ணுறது தப்பு, பாகிஸ்தான் கூட சண்டைக்கு போவேன்னா நேராக சொன்னாங்களா? நீங்கள் தான் புதுவிதமான பிரச்சனை கிளப்புறீங்க. என்ன இருந்தாலும் காங்கிரஸ் வந்து உள்ளூர மகிழுது, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுது. எங்கே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? அதேமாதிரி அபிநந்தன் வந்து நம்ம ஆள் போய் அங்கே மாட்டிக்கிட்டாரு. அதை உள்ளூர காங்கிரஸ் ரசித்தது. எப்படிங்க அடுத்தவங்க உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது? நமக்கு ஆச்சரியமாகுது. ஒருத்தர் உள்ளத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு பெகாகஸில் வந்து மென்பொருளை வாங்கி இங்கே இருக்கவங்களுடைய ஃபோனெல்லாம் ஒட்டி கேட்டீங்க? எவ்வளோ கேவலமான வேலை! இந்த வேலையை பண்ணிங்களா இல்லையா நீங்கள்? அதாவது உலகத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, மனுஷனோட இதயத்தை வந்து யாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஆனால் மோடி சொல்கிறார் காங்கிரஸ் உள்ளூர மகிழ்ந்ததுன்னு. அவங்க பண்ணுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை சார் அவர் கடவுளின் குழந்தை சார். இன்னொருத்தர் சொல்கிறார், கடவுளே இவர் தான் சார், அவரே இப்போ கடவுள்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தார், இப்போ அதை கூட நிறுத்திட்டார். இன்னொன்று, இந்த தவறுக்கு உடந்தையாக போன இவர் நம்ம நாயுடு அவர்களையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவரையும் வரலாறு மன்னிக்காது. இவங்கெல்லாம் முட்டு கொடுத்து தான் நிற்க வச்சுருக்காங்க. தேச பாதுகாப்பில் கோட்டையை விட்டுட்டு வாயு என்ன அளவுக்கு பேசுகிறீங்க பாரு. என்ன ஆவேசமாக பேசுகிறாங்க 2 பேரும். மறுபடியும் சொல்கிறாங்க, நீங்கள் என்னமோ பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க, காலம் கண்டிப்பாக இவர்களுக்கு தக்க தண்டனை தரும் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. மோடி கடைசி வரைக்கும் பிரதமராக இருந்துருவாரா? கடைசி வரைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருந்துருவாரா? நேரு அவர்களை பற்றி பேசுகிறீங்கன்னா நேரு எதுக்காக சிறை சென்றார்? நீங்கள் அமித்ஷா எதுக்காக சிறை சென்றார் சொல்ல முடியுமா? அமித்ஷா என்ன சுதந்திர போராட்ட தியாகிக்கா ஜெயிலுக்கு போயிருக்காரு? பேசுனா நிறைய பேசலாம். அமித்ஷாவை பற்றி அவர் எப்படி வந்தார்,
எங்கேருந்து வந்து எவ்வளோ செல்வ செழிப்பாக நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க, உங்கள் பையன் எந்த ரேஞ்சில் இருக்காங்க, அதாவது நாட்டு மக்கள் எதுவுமே தெரியாதுங்கிறத என்ன வேணால் பேசிகிட்டு இருக்கீங்களா நீங்கள்? மக்கள் பார்த்துட்ருக்காங்க சார். காலம் இப்படியெல்லாம் போயிடாது. மேலே இருக்கவங்க கீழே வந்தே ஆகணும். கீழே வரும்போது அடி பலமாக படும். மேலேருந்து கீழே விழுந்தீங்கன்னா அடி பலமாகப்படும். இவ்வளவு பாவங்களை பண்ணிவிட்டு நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்து விடுவீர்கள் என்று நினைக்கிறீர்கள். கண்டிப்பாக இயற்கைன்னு ஒன்று இருக்குது. கடவுள் இருக்காராங்கிறது நமக்கு நம்பிக்கை இல்லை. இயற்கைன்னு ஒன்று இருக்கிறது. அது கண்டிப்பாக, ஏன்னா இதில் கூட இஸ்லாமியர்கள் பிரச்சனையை நீங்கள் கிளப்புறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய நெஞ்சம், அதாவது என்னென்னா சக மனிதனை இந்த மாதிரி மதத்தை சொல்லி பண்ணுறீங்கல்ல, தக்க பதிலடி கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.